சர்வசக்திக்கு வணக்கம். எல்லா அவன் துணை காரகர் ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்கை பார்க்குறவங்க எல்லாமே எனக்கு ஆதரவு கொடுக்கும்படி மிக பணிமுறை கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். அழகு என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6, 3 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ அழகு என்பது 1ஆம் இடம். 1ஆம் இடத்தை வைத்து தான் அழகு என்று சொல்ல அழகுக்கு பலன் சொல்லப்பட்டு வருகிறது. அதான் அழகு. அழகுடைய விதியின் 1. அழகுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6, 3 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்கிறது 1. அப்போ அழகு 1ஆம் இடம். அடுத்ததாக தோழி. தோழிக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 7 எல்லாம் கூட்டினாக்கா 10. அதை கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 1. அப்போது தோழியோட விதியின் 1. 1ஆம் இடத்து பலன் வருகின்றது தோழி. அழகு 1ஆம் இடம் என்பது போல் தோழியும் 1ஆம் இடம். அடுத்ததாக பூதம். பூதம் நமக்கு 5 பஞ்சபூதங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த பூதம்தான் இது. அந்த பூதத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 9, 7, 7 எல்லாம் கூட்டால் 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ பூதத்துக்கு விதியின் 5. பூதமும் 5. அந்த பூதத்துக்கு எண்களை போட்டு அமைத்து பலன் சொன்னால் அதோடைய விதியின் என்பது 5. அப்போ பஞ்சபூதம் என்பது தான் சூரியன், அதாவது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் பூதம். பூதத்துடைய விதியின் 5. அடுத்ததாக புத்திரன். புத்திரனுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 4, 8, 3, 6 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ புத்திரன் என்ற ஒரு சாணம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை வச்சு தான் புத்திர சாணம் சொல்லப்பட்டு வருகிறது. அதுதான் 5. புத்திரன் என்ற வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய விதியினும் 5 தான். அடுத்ததாக அந்த காதலன். காதலனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 7, 4, 6 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ காதலன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7. காதலனுக்கு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்தை வைத்து தான் காதலன் திருமண சாணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாணம் தான் காதலன். காதலன் என்ற ஒரு வார்த்தைக்குத்தான் விதியின் 7. அடுத்த நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு நான் 6 எழுத்து போட்டிருக்கேன். அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 2, 3, 4, 3, 7 எல்லாம் கூட்ட 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ நட்சத்திரம் 27. அதோடைய விதி எண்ணும் 9 தான். அப்போ விதி எண்ணாக வருவது தான் கிரகம். அப்போ நட்சத்திரத்துடைய விதி எண் 9. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் தான் நடந்து கொண்டு வருகிறது. அதைத்தான் நாம் சொல்லி கொண்டு வருகின்றோம் சோதிடர்கள். ஆனாலும் அனைத்து ஜோதிடர்களும், அனைத்து மக்களும், பார்க்கக்கூடிய அனைவருமே என்னுடைய யூடியூப் சேனலுக்கும், ஃபேஸ்புக்குக்கும், இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதுதான் வார்த்தை என்பதுதான் ஜாதக பலன். அடுத்ததாக 1க்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 6, 1 இதெல்லாம் கூட்டாக 10. அது கிரகத்தால் கழிச்சிட்டால் மீதி 1. அப்போ 1 என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1 தான். அடுத்ததாக தீமை. தீமைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 5 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ தீமைக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்து பலனும் தீமை சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ தீமை என்பது 2ஆம் இடம். அது குடும்ப சார்ந்து வருகிறது. ஆனாலும் தீமை 2ஆம் இடம். அடுத்தது நன்மை. நன்மைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 6, 9, 5 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. நன்மை 1ஆம் இடம். எடுத்த உடனே நன்மை தான் நமக்கு ஏற்பட வேண்டும். அதுதான் 1ஆம் இடம். ஆனால் நன்மை தருவது 1ஆம் இடம். சாணத்து அடிப்படையிலே எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. அடுத்தது பூஜை. பூஜைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 1 எல்லாம் கூட்டாக 10. அது கிரகத்தால் கழிச்சிட்டால் மீதி 1. பூஜைக்கு 1ஆம் இடம். 1ஆம் இடத்து பலன் தான் பூஜை. வார்த்தையும் எண்ணும் சேர்ந்து தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது அரும்பு. அரும்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 5, 7, 2 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ அரும்புக்கு விதியின் 6. அரும்போட விதியின் 6.
அடுத்தது வந்து மல்லிகை. மல்லிகைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களில் 1 1 5 5 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ மல்லிகைக்கு வந்து விதி எண் 3. 1வது பலன் வருகின்றது மல்லிகை. அடுத்ததாக செம்பருத்தி. செம்பருத்திக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணும் 6 7 9 5 4 8 எல்லாம் கூட்டா 39. அது கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 3. அப்போ செம்பருத்தியோட விதி எண் 3. அடுத்ததாக வந்து தாமரை. தாமரைக்கு வந்து 3 எழுத்து. 5 1 7 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ தாமரைக்கு வந்து விதி எண் 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் தாமரையை வளர்த்து கொண்டு இருக்கிறது. 4வது விதியினில் தான் தாமரை வளர்கிறது. அதனால் வந்து தாமரையுடைய விதியின் 4. அடுத்தது வந்து குளம். குளத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 7 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ குளத்துக்கு வந்து விதி எண் 8. அடுத்தது வந்து குட்டை. குட்டைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 2 9 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போது குட்டையோட விதியின் 5. அடுத்தது வந்து குணம். குணத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 6 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ குணம் 7வது பலனாக வருகின்றது. அப்போ குணத்தோட விதியின் 7. அடுத்ததாக வந்து ஏரி. ஏரிக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2 4 6 எல்லாம் கூட்டாக 6 தான். அப்போ ஏரியோட விதியின் 6. நதி. நதிக்கு வந்து 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்குரிய 8 8 இல்லை கூட்டினாக்க 16. அது விதி என்பது 7. அப்போ நதி 7 நதிக்கு சொல்லப்பட்டு வருகிறது. பிரபலமான நதிகள். அந்த நதி தான் 7. 7வது பலனாக வருகின்றது. அடுத்ததாக வந்து தண்ணீர். தண்ணீருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 7 3 5 9 எல்லாம் கூட்ட 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ தண்ணீர். இந்த வெறிசானை என்பது பொதுவாக வந்து ஒரு தாகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கு. அதான் தண்ணி. அதான் 6வது பலன். ஆனால் அடுத்தது தவம். தவத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 7 5 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ தவத்தோடைய விதியின் 1. அடுத்தது வந்து தியானம். தியானத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8 9 9 7 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ தியானத்தின் விதியின் 6. அடுத்ததாக வந்து திப்பிலி. திப்பிலிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8 6 1 5 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ திப்பிலியோட விதியின் 2. அடுத்ததாக வந்து மிளகு. மிளகுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 2 7 3 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ மிளகோட விதியின் 3. அடுத்ததாக வந்து சுக்கு. சுக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 5 7 3 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ சுக்கு வந்து 6வது பலன். அடுத்ததாக வந்து திரிக்கடுகு. திரிக்கடுகுன்னா அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இது சேர்ந்தது தான் திரிக்கடுகு. அந்த திரிக்கடுகுன்னு சில வார்த்தைகள் உண்டு. ஆனால் திரிக்கடுகுக்கு வந்து எண்களிலும் 8 4 1 7 3 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ திரிக்கடுகோட விதியின் 5. அடுத்தது சுகாதாரம். சுகாதாரம் 4 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 8 5 8 7 3 7 எல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ சுகாதாரத்தினுடைய விதியின் 3. அடுத்ததாக வந்து சென்னை. சென்னைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 6 6 4 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ சென்னைக்கு வந்து விதியின் 7. சென்னை 7வது பலனாக சமசப்த பாறையில் வருகின்றது. அடுத்ததாக தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 7 2 5 7 2 3 6 3 எல்லாம் கூட்டினாக்க 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ தமிழ்நாட்டுடைய விதியின் 7. அடுத்தது கலசம். கலசத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 4 3 7 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ கலசத்துடைய விதியின் 6. அடுத்ததாக இந்தியா. இந்தியாவுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 2 5 8 9 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ இந்தியாவுடைய விதியின் 6. இந்தியாவுக்கு விதியின் 6. அதோடைய ராசி 6ஆம் இடமாக வரும். மேஷத்துலேருந்து கன்னி, அதான் 6ஆம் இடம். அப்போ இந்தியா வந்து கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்தது வந்து பள்ளிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9 4 8 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ பள்ளியோட விதியின் 3. அடுத்தது வந்து கோபுரம். கோபுரத்துக்கு வந்து 4 எழுத்து.
அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 6, 2, 3, 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ கோபுரத்தோட விதி எண் 9. கோபுரம் 9 கலசம் வச்சு கோபுரம் கும்பேஷம் பண்ணுறாங்க இல்லையா, அதான் கோபுரம். கோபுரத்துடைய கோயிலெலாம் கொட்டி கோபுரத்து மேல் கலசங்கள் வச்சு அப்போ வந்து கோபுரத்துக்கு 9 விதி 9வது விதியின் காட்டப்பட்டு வருகிறது. அப்போ வந்து 9 கலசம் நடுக்கலசம் தான் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு தெய்வமாக தோன்றுகிறது. அப்போ வந்து கோபுரத்துடைய விதியின் 9. கோவில் அடுத்து வந்து கோவிலுக்கு வந்து 3 இருக்குது. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 6, 6, 1 இதெல்லாம் கூட்டாக 13வது விதி என்பது 4. அப்போ கோவிலுக்கு வந்து 4ஆம் இடம். அடுத்ததாக வந்து ஆலயத்துக்கு வந்து 8, 4, 2, 7 இதெல்லாம் கூட்டம் 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ ஆலயத்துக்கு வந்து விதி எண் 3. அடுத்ததாக வந்து சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியம் சிவம் சுந்தரம் என்பது 3 வார்த்தைகள். அந்த 3 வார்த்தைக்குரிய எண்ணிடம் 8, 3, 4, 8, 2, 7, 4, 5, 7, 5, 5, 7, 3, 7 இது எல்லாத்தையும் கூட்டா 67. அதோடைய விதி என்பது 4. அப்போ சத்தியம் சிவம் சுந்தரம் ஒன்று அதிகமாக போகிறது. சத்தி சிவசுந்தரம் 3 வார்த்தைகள். ஆனால் அதோடைய விதி என்பது 4 தான். அதனால் வந்து ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது என்பதைத்தான் இந்த வீடியோக்கள் மூலம் ஃபேஸ்புக் மூலமாகவும் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் வந்து ஜாதக பலன் எல்லோரும் என்னுடைய வீடியோக்களுக்கும் நான் சொல்லி வருகின்ற போடப்பட்டு வருகின்ற ஃபேஸ்புக் வீடியோக்களுக்கும் எல்லாம் ஆதரவு தரும்படி மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே. காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.